மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டதே, அதன் பெயர்தான் என்ன? புயலுக்கு காதல் என்று பெயர் சொல்கின்றாய், அடுத்த நிலைதான் என்ன? இந்த புயல் என்று கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும், என்னென்ன ஆகும்? பூகம்பம் நேரும், பூமி பூகம்பம் நேரும். லா 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 லா. ஓஹோ ஹோ 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 ஹோ. ஆஹா ஹா ஹா ஹா. இதுக்கு பேர் தான் எனக்கு உதவியா இருக்கிறது, ரொம்ப சமத்தா இருக்கிறது. டாக்டர், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே எல்லா வேலையும் உங்களுக்கு சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். இப்படி குறுக்க முறுக்க ஆடிக்கிட்டே வந்து என் வேலையும் சேர்த்து கெடுக்காம அப்படி ஓரமா உட்காரு. டாக்டர், நீங்க எனக்கு ஒரு வேலையும் கொடுக்கல. அதான் நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். உங்களை பாட்டு போட சொன்னாலும் சோக பாட்டா போட்டுட்டு இருக்கீங்க. அதான் நானே பாடிக்கிட்டு இருந்தேன். இதுல உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு? என்ன தொந்தரவு இருக்கா? நான் பாட்டுக்கு கீழே உட்காந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ குறுக்க முறுக்க ஆடி என்ன மிதிச்சு இப்ப பாரு நான் எங்க உட்காந்துருக்கேன்னு. மிதிச்சிட்டேனா? மிதிச்சிட்டேனாவா? ஷூ காலை வச்சு எத்துன்னு எத்துற. கையை காலை தூக்கி டான்ஸ் ஆடும்போது அப்படி இப்படி லேசா மேலே பட்டிருக்கோம். ஆமாமா, ஆனா நீ ஆடி முடிக்கட்டும்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஆடுறத நிப்பாட்டிட்டீங்கல்ல, சொல்லுங்க. எங்களோட திங்ஸ் எல்லாம் நாங்க பேக் பண்ணியாச்சு. நீ எப்ப பேக் பண்ண போற? எனக்கு பேக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை டாக்டர். ஆஹா, நான் உன்னை இங்க இருந்து எப்ப கிளம்ப போறேன்னு கேட்டேன். நீங்க ரெண்டு பேரும் கிளம்பும்போது சேர்ந்து உங்க கூட வர்றதுதான். நான் எப்படி தனியா கிளம்புறது? எனக்கு பாதையும் தெரியாது, நீங்க எந்த ஊருக்கு போறீங்கன்னு தெரியாது. உங்க வீட்டுக்கு நீ எப்ப கிளம்புறேன்னு கேட்டேன். என் ட்ரீம் பாயை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். என்னடா இன்னும் அந்த கிறுக்கன் பேரு வாயில வரலையேன்னு பார்த்தேன். பார்ட்னர், என் ட்ரீம் பாய் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாத்துக்கோங்க. இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா உன்னை என் கூடவே கூட்டிட்டு போய் உனக்கு ஓசியில சாப்பாடு போட என்னால முடியாது. பார்ட்னர், நீங்க எனக்கு ஓசியில சாப்பாடு போட வேண்டாம் பார்ட்னர். நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன ஹெல்ப் பண்ணுவ? இந்த கபி குட்டியை பாத்துக்கிடுவேன். அதுக்கு தானே வேலைக்கு ஆள் வச்சிருந்தீங்க. அந்த பாட்டிக்கு சம்பளம் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பதிலா எனக்கு சாப்பாடு போடுங்க. அவனை பார்த்துக்க அவனுக்கு தெரியும்னு நான் சொல்லிட்டேன். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா இவனை வீட்ல யார் பாத்துக்கிறது? இந்த ஸ்கூல்ல கூட சேர்க்கல போல. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், நீ கவலைப்பட வேண்டாம். என் ஃப்ரெண்டை பத்தி நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுறது? என்ன கபி? ஆமா, அங்க சொல்லு. ஆமாப்பா, என் ஃப்ரெண்ட் எனக்கு நான் கவலைப்படுவாங்க என்னப்பா. டாக்டர், நீங்க என்ன பத்தி கவலையே பட வேண்டாம் டாக்டர். நான் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவியா இருப்பேன். அடடா, அதத்தான் இப்ப பார்த்தனே. இது உங்க திங்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் எப்படி எப்படி பேக் பண்ணணும்னு எனக்கு தெரியாதுல்ல. அதான் நீங்க வேற ஏதாவது வேலை கொடுத்து பாருங்க, நான் எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க. சரி, என்ன படிச்சிருக்க? பிஏ. பிஏவா? பிஏ பிஎல். பிஏ பிஎல்லா? பிஏ பிஎல் பிஎஸ்சி. வாட்? பிஏ பிஎல் பிஎஸ்சி பிகாம் பிசிஏ. புரியல. கமான் ஒன்ஸ் அகைன். டாக்டர், முதல்ல பிஏ இங்கிலீஷ் சேர்ந்தேன். சரி. பாடம் நடத்துறது ஒண்ணுமே புரியல. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிட்டு இருந்தோமா, லெக்சரர் கூப்பிட்டு உனக்கு வாய் பேசுறதுக்கு தான் லாயக்கு, பாடம் படிக்கிறதுக்கெல்லாம் லாயக்கு இல்லை, கிளாஸை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. எப்போ? பிஏ இங்கிலீஷ் சேர்ந்த ஒரு மாசத்துல. சரி, அப்புறம் என்ன பண்ணீங்க? அதான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், வாய் பேசுறதுக்கு தான் லாயக்கு, படிக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு கிளாஸை விட்டு வெளியே பத்தி விட்டுட்டாங்கன்னு சொன்னேன். அப்படின்னா லாயருக்கு படிக்கிறியான்னு கேட்டாரு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். சரின்னு பிஏ பிஎல் சேர்த்து விட்டுட்டாரு. அப்புறம் ஒரு மாசம் போனேன், அதுவும் சரியா வரல. ஏம்மா சரியா வரல? நீ தான் ஆர்கியூ பண்றதுல கெட்டிக்காரியாச்சே, அப்புறம் எப்படி சரியா வராம போச்சு? பாத்தீங்களா, அதுதான் டாக்டருங்கிறது. இன்னைக்கு காலையில பார்த்தா உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு மாசமா என் கூட இருந்த அவங்களுக்கு தெரியல. நீ விஷயத்தை சொல்லு. எனக்கு பேசிக் சென்ஸே இல்லையா அப்படின்னு அந்த மாங்கா மடையனுங்க சொல்லிட்டானுங்க. யாரு? எனக்கு பாடம் நடத்தினவங்க தான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, நீ எதுக்கு வக்கீலுக்கு படிக்க வந்தேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அறிவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அதனால அறிவியல் எடுத்து படிப்போம்னு சொல்லி பிஎஸ்சி சயின்ஸ்ல ஜாயின் பண்ணேன். பாரு. அப்புறம் அது என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த பாடம்? ஆமாமா, சயின்ஸ் ரொம்ப கஷ்டம் தான். மாங்குன்னு படிச்சு பரிச்சை எழுதினாலும் மார்க்கே வர மாட்டேங்குது. அப்புறம் எங்களுக்கு பக்கத்து டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தா பிகாம் காமர்ஸ். சரி. அவங்களுக்கு மார்க் சும்மா
அள்ளி அள்ளி போடுவாங்களாமே. அப்ப நமக்கு அதுதான் சரிப்பட்டு வரும்னு அங்க போய் ஜாயின் பண்ணேன். ஆ நான் நல்லா தான் படிச்சேன் டாக்டர். ஆமா, நம்ம நல்லா தானே படிப்போம், அவங்க தான் மார்க் போட மாட்டாங்க. சரி, அங்க என்ன நடந்தது? அங்க ஒரு கஷ்டகாலம் டாக்டர். அது தெரியும், அது என்னன்னு தான் நீ சொல்லணும், சொல்லு. என் நேரமும் கணக்கு வழக்கு அக்கவுண்ட்ஸ்னு அது கூட போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியல. அடடா. ஆ, என் லெவலுக்கு உங்க அளவுக்கு ஒரு டாக்டர் இல்லைனாலும் ஒரு இன்ஜினியர், ஒரு டீச்சர் அப்படி போனா அது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வரவு செலவு கணக்கு எடுத்து லெட்ஜரை புரட்டிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? சரிப்பட்டு வருமா சொல்லுங்க? ம், சரி, அப்புறம்? சரி, நம்ம ரேஞ்சுக்கு ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தாலாவது கொஞ்சம் கெத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பிசிஏ ஜாயின் பண்ணியிருக்க. எஸ் டாக்டர். அதையாவது ஒழுங்கா படிச்சியா? எந்நேரமும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து அதை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். ஆக மொத்தத்துல இது வரைக்கும் ஒழுங்கா ஒரு டிகிரி கூட வாங்கல நீ. இது வரைக்கும் வாங்கலைன்னா என்ன, விடுங்க டாக்டர், இனிமேல் வாங்கிடுவோம். அதான் பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ண போறேனே. இப்போ எதுக்கு இந்த திடீர் ஞானோதயம்? இப்போ நீங்களோ டாக்டர், உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ நர்சிங் படிச்சா தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது எத்தனை மாசத்துக்கு? அது எத்தனை மாச படிப்பு? எத்தனை மாசமா? அப்புறம் வருஷமா? நீ நர்சிங்கும் படிக்க வேண்டாம், எனக்கு என்னோட ப்ரொஃபஷனுக்கு நீ ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா உன் வீட்டை பார்த்து போய் சேரு. டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் என்னோட ட்ரீம் பாய் எனக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் வருவேன்னு. நீ அடங்க மாட்ட. ஆமா சரி, வீட்டு வேலையாவது ஏதாவது ஒழுங்கா பாப்பியா? அதெல்லாம் எல்லா வேலையும் எனக்கு அத்துப்படி. ஆத்தாடி. எங்க அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கும்போது நான் அவங்க கூடயே தான் இருப்பேன். எங்க அம்மா பார்க்குற எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன். அதனால நீங்க எந்த வீட்டு வேலை கொடுத்தாலும் நான் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவேன். ஸோ உங்களுக்கு அந்த கவலை எதுவும் வேண்டாம். என்னை நம்பி நீங்க வீட்டு பொறுப்பை தாராளமாக ஒப்படைக்கலாம். என் ட்ரீம் பையை நான் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஸோ இப்போ எனக்கு ஓசியில் சாப்பாடு போடணுங்கிற உங்க கவலை தீர்ந்துடுச்சா? அது போக போக தானே தெரியும். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? எனக்கு மைண்ட்ல அப்படியே பாட்டா வருது டாக்டர். ம், சரிதான். சரி டாக்டர், உங்க வைஃப் எங்க போயிருக்காங்க? எப்போ வருவாங்க? இல்லன்னு சொன்னேன்ல. இல்லன்னா எங்க, இந்த வீட்ல இல்லையா இல்ல நாட்டிலேயே இல்லையா? அதை பத்தி நீ கேட்கறதா இருந்தா உடனே கிளம்புவோம் வீட்டுக்கு. சரி, கேட்க மாட்டேன். சரி டாக்டர், காலையில ஒரு 5-6 குழக்கத்தை சாப்பிட்டது பசிக்குது. இப்ப சாப்பிடுறதுக்கு என்ன கொடுப்பீங்க? லட்சுமி அம்மா மத்தியானத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அப்படியா? என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? சாதம் வடிச்சு வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம தயிர் போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். தயிர் சாதமா? ஐயய்யா, அதெல்லாம் சாப்பிட்டா எப்படி வேலை செய்ய முடியும்? ஆமாமா, இல்லாட்டினாலும் நீ மலையை புரட்டிடுவ. டாக்டர், நல்லா சாப்பிடணும் டாக்டர், அப்பதான் நல்லா வளர முடியும். பாருங்க, இங்க ஒரு வளர்ற குழந்தை இருக்கு, நான் ஒரு வளர்ந்த குழந்தை இருக்கேன். எங்களுக்கெல்லாம் இப்படி தயிர் சாதத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி டாக்டர்? இங்க இப்போதைக்கு அதான் இருக்கு. சாப்பிடுறதுன்னா சாப்பிடு, இல்லைன்னா உன் வீட்டை பார்த்து கிளம்பு. ஒண்ணு இதை ஒன்று சொல்லிடுறீங்க. சரி சரி, உருளைக்கிழங்கு பொரியல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வேணா தயிர் சாதத்தை தொட்டுக்கிறேன். என்ன டாக்டர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? போங்க, போய் ஒரு தட்டுல நிறைய உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் தயிர் சாதத்தை வச்சு கொண்டு வாங்க, போங்க. என்ன டாக்டர்? ஒரு தொந்தரவும் பண்ணாம எனக்கு ஒத்தாசையா என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இங்க இருப்பேன்னு சொல்லியிருக்க. ஆமா சொல்லியிருக்கேன். அதனால இப்ப நானே போய் எடுத்துட்டு வரணுமா 3 பேருக்கும் சேர்த்து? அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நீ பண்ண வேண்டாம். உனக்கு மட்டும் வேண்டிய அளவுக்கு தட்டில் போட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிடு. ஓகே, அப்ப கட்டிக்குட்டிக்கு? உன்னை மட்டும் நீ ஒழுங்கா பார்த்துக்கிட்டாலே போதும். என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும். போய் எடுத்து வச்சு சாப்பிடு. ஓகே ஓகே. கிச்சன் எங்க இருக்கு? அசோக் நகர் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு. அங்க எங்க வீடுல இருக்கு? அதான் அங்கதான். இதான் பாதை. நேரா கிளம்பு, போ. எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோவம் தான். இப்ப என்ன, இந்த வீட்ல கிச்சன் எங்க இருக்குன்னு நானே தேடி கண்டுபிடிச்சு போய் எடுத்து போட்டு சாப்பிடணும், அவ்வளவுதானே? இதெல்லாம் ஒரு வேலையாக்கும்? என் ட்ரீம் பயவே தேடி கண்டுபிடிக்க போறேன் நானு. இந்த வீட்ல ஒரு கிச்சனை கண்டுபிடிக்க முடியாதா என்னால? அப்பா, தம்பிக்கு மம்மா. இதோ எடுத்துட்டு வரேன் தங்கம். இன்னும் வேக மாட்டே. அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தானது
கிளியே பசும் பாலும் தேனும் வெறுப்பாகி போனது. வேகமாட்டு வேகமாட்டு வேகமாட்டு. நிலவே பகல் நேரம் போலே நெருப்பாக காயுது. இது என்னது? நல்லா இருக்கே. இந்த இதுவே நான் தேடிடும் டாக்டர். நான் தேடிடும் ராசாத்தியே, நீ போவதா ஏமாத்தியே, வாவா கண்ணே இதோ அழைக்குது. டாக்டர், ஓய் தூங்கலையா நீ? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என் ட்ரீம் பாய் வந்து என்னை எழுப்பி விட்டுட்டான். சரிதான். எப்பவும் போல ஊஞ்சலாட்டி விட்டுட்டு இருந்தானா, அப்படி பின்னாடி இருந்தே என் கழுத்துல என்னமோ போட்டான். என்னது? பூவுலையே ஒரு குட்டி மாலை. மாலைனாலே பூவில் தான் செய்வாங்க. அதெல்லாம் இல்லையே. ஏலக்காய் மாலை செய்வாங்க, வெத்தலை மாலை செய்வாங்க, புல்லு மாலை செய்வாங்க. உனக்கு எல்லாம் தெரியும் போல. எங்க அம்மா கோயிலுக்கு போகும்போது அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நான் தான் எல்லாம் கூட இருந்து பார்த்துருக்கேனே. ஓ சரி சரி. என் ட்ரீம் பாய் எனக்கு பூவுலையே ஒரு குட்டி மாலை போட்டானா, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்கறேன். முழிச்சிட்டேன். அப்போ இன்னைக்கும் பார்க்கல அவனை? ஆமா, பார்க்கல. சரி இப்போ எதுக்கு எந்திரிச்சு வந்த? போய் தூக்கத்தை கண்டினியூ பண்ணு, மறுபடியும் கனவுல வருவான் போ. அவன் வருவான், அதுக்குள்ள எனக்கு சூச்சு வருது. சூச்சு வருதா? போகணும் சூச்சு. சரி வந்தா போ, பாத்ரூம் தான் இருக்குல்ல ரூம்லயே. தனியா போறதுக்கு பயமா இருக்கு, அதான் உங்களை தேடி வந்தேன். எழுப்பி கூட்டிட்டு போவோன்னு வந்தேன். நல்ல வேலை நீங்க முழிச்சிருக்கீங்க. வாங்க துணைக்கு. டாக்டர் முறைக்காதீங்க டாக்டர், வாங்க. நீ ஒரு பொண்ணு, ஞாபகம் இருக்கா உனக்கு அது? டாக்டர் வாங்க டாக்டர், எனக்கு தனியா போறதுக்குன்னு பயம். பாத்ரூமுக்குள்ள பூச்சாண்டி இருப்பான். நான் எப்பவும் எங்க அப்பா இல்லைன்னா எங்க அம்மா கூட தான் போவேன். பாத்ரூமுக்குள்ள பூச்சாண்டி இருப்பானா? ஆமா, பூச்சாண்டி இருப்பான். அவன் புடிச்சிட்டு போயிடுவான். அப்படியே புடிச்சிட்டு போயிட்டாலும் ஒரு நாள்ல கொண்டு வந்து விட்டுருவான். தைரியமா போ. டாக்டர் எனக்கு தனியா போறதுக்கு பயம், வாங்க. சரி உங்க அப்பா அம்மா யாராவது துணைக்கு வருவாங்கன்னு சொன்னேன். என்னால எல்லாம் துணைக்கு வர முடியாது. காலையில உங்க வீட்டுல கொண்டு போய் விடுறேன், இருந்துக்கிறியா? என் ட்ரீம் பாய் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை தேடி நான் போகணும். அப்படின்னா பாத்ரூமுக்கு தனியா போ. தனியா நான் போக மாட்டேன். உங்க வீட்ல இருந்து தனியா தானே வந்த? அதெல்லாம் வந்துருவேன். பாத்ரூமுக்குள்ள தான் போக மாட்டேன். பாத்ரூம் வாசல்ல வந்து நில்லுங்க டாக்டர். பாத்ரூம் போறதுக்கே துணைக்கு கூப்பிட்டா அப்புறம் எப்படி குளிப்ப? குளிக்கிறது பகல்ல தானே குளிப்போம். பூச்சாண்டி நைட்டு மட்டும் தான் வருவான். கதவெல்லாம் பூட்டி இருக்கு, பூச்சாண்டி எவனும் வரமாட்டான். நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. அப்படின்னா கதவை திறந்து வச்சுட்டு போவேன். நீங்க எனக்கு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி போ. பேசணும், தூங்கிடக்கூடாது. தூங்க மாட்டேன், போயிட்டு வா போ. இங்க வெளியே இருக்கிற பாத்ரூம்ல தான் போவேன், ரூமுக்குள்ள போக மாட்டேன். சரி போ. டாக்டர், ஆ உங்க வீட்டு பாத்ரூம்ல எல்லாம் பூச்சாண்டி இருக்க மாட்டானா? இருக்க மாட்டான். எங்க வீட்டு பாத்ரூம்ல எல்லாம் இருப்பான். நைட்டு மட்டும் வருவான். அவன் பூச்சாண்டி இல்லடா. லைட் வெளிச்சத்துல ஓ உருவம் தான் அப்படி தெரியும். லைட் மாத்தினா சரியா போகும். அதெல்லாம் கிடையாது. சரி சரி நீ போயிட்டு வா. காக்கா காக்கா கனகவேல் காக்கா, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க பூச்சாண்டியை தாக்க, பார்க்க பார்க்க டாக்டரை பார்க்க. டாக்டர் இருக்கேன். இல்ல, பேண்ட் நனைஞ்சு போச்சு, தண்ணி தெரியாம ஊத்திட்டேன். சுத்தம். இங்க பாரு, அங்க டவல் இருக்கு பாரு, எடுத்து தொடச்சிட்டு வா. தொடச்சா ஈரம் போயிருமா? போற வரைக்கும் போகட்டும், வேற தர்றேன் வா. தெரியாம தூக்க கலக்கத்துல தண்ணி ஊத்திட்டேன் டாக்டர். இட்ஸ் ஓகே, நாளைக்குனா கவனமா இருக்கணும் என்ன? சரி சரி, வேற ஒன்னு எடுத்து தரட்டா? இருக்கட்டும், நான் கட்டில போய் படுத்துட்டு அப்படியே பேண்ட கழட்டி போட்டுட்டு தூங்கிடுறேன். ஃபேன் காத்துல காலையிலக்குள்ள காஞ்சிரும், அப்புறமா எடுத்து மாட்டிக்கலாம். சரியா? வேற தர்றேன், ஒழுங்கா மாத்திட்டு படு. சரி, அதுவும் லூசா தானே இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? சரி சரி, கோச்சுக்கிடாதீங்க தாங்க. அப்புறம் டாக்டர், நாளைக்கு குளிச்சிட்டு நான் என்ன ட்ரெஸ் போடுறது? நான் தர்றேன், இப்ப போய் தூங்குறியா? சரி டாக்டர், நீங்க ஏன் தூங்காம இருக்கீங்க? தூக்கம் வரல. ஏன் வரல? நான் உங்களுக்கு சாபம் விட்ட மாதிரி உங்களுக்கு 3 மணிக்கு கனவுல பேய் வந்துருச்சா?
பேயெல்லாம் வரல, நீ தான் வந்த. நானா கனவுல வந்தனா? இல்லம்மா, நேர்ல வந்து நிக்கிறேல, அதைத்தான் சொல்றேன். போய் தூங்கு. வேற பேண்ட் எடுத்து தரேன், வா. ஓகே வாங்க. நீ தூக்கத்துல ரொம்ப உளறி உளறி கபிலனை எழுப்பி விட்டுறாத. உளர்னா என்ன உளர்னே? ஷூ, அது வேற என்ன சொல்லணுமா? ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தான் தூங்குன, போய் தூங்கு போ. பேண்ட் போ, வர்றேன். ஓகே. சைன் சைன். என்ன பண்ணிட்டு இருக்க? டாக்டர் சார், அட்டைப்பெட்டி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். டேப் ஒட்டி. ஆ, அது அங்க ஓப்பனா நிறைய பாக்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் டேப் ஒட்டி கவர் பண்ணணும். நான் ஏற்கனவே டேப் ஒட்டி கவர் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்கிற பாக்ஸ் மேல மறுபடியும் செலக்டோ போட்டுறதுக்கு நீ வேணுமா? ஒட்டி பழகுறேன் டாக்டர். கையும் காலை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க காலையில பேக் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. வந்ததுல இருந்து நீ இது வரைக்கும் எனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணல. பண்ணது எல்லாமே யூஸ்லெஸ் ஒர்க் தான். நீங்க நைட்டு நான் உங்க தூக்கத்தை கெடுத்த கோவத்துல இருக்கீங்க, அதான் என்ன திட்டுறீங்க. நீ அதை மட்டுமா கெடுத்த? எல்லா வேலையும் தான் கெடுக்கிற. ஆ, சரி அம்மா, எங்க டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்க? ஒரு சின்ன வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேன். நான் வர்ற வரைக்கும் பத்திரமா இருப்பியா, இல்ல ட்ரீம் பாய் தேடி வெளியே கிளம்பிடுவியா? பத்திரமா இருப்பேன். ஓகே, நீ பத்திரமா இருந்தா மட்டும் பத்தாது. குட்டி பையன் உள்ள தூங்கிட்டு இருக்கான், அவனையும் பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்குவியா? அதெல்லாம் சூப்பரா பாத்துக்கிடுவேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அவன் தூங்கி எந்திரிச்சதும் அவனுக்குள்ள பாட்டி ரெடி பண்ணணுமா? அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம். இரு. அந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். அவனா குளிச்சுக்குவான், அவன் வேலையை அவன் பாத்துக்குவான். நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, அப்படின்னா அவன் வேலையை அவன் ஒழுங்கா பாக்குறானான்னு நான் பாக்குறேன். சரி பாரு. அப்படின்னு நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வந்துருவீங்களா, இல்லைன்னா நான் துணைக்கு வரணுமா? ஆமா, இத்தனை வருஷமா நீங்க தானே எனக்கு துணைக்கு வந்தீங்க. வெளியே போறீங்களே, பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துருவீங்களா என்னன்னு ஒரு அக்கறையில கேட்டேன். அது பிடிக்கலையா? சரி, போயிட்டு வாங்க. எனக்கு என்ன, நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன். இங்க பாரு, ஒட்டின பாக்ஸையே திருப்ப ஒட்டிட்டு இருக்காத. அங்க ஒட்டாத பாக்ஸ் நிறைய இருக்கு பாரு, அதை கவர் பண்ண தெரியுமா எப்படி? நீங்க அழுத்தி பிடிச்சுக்கிறீங்களா? நான் மேலே டேப் போட்டுறேன். அது சரி, நீ ஒட்டின பாக்ஸையே திரும்ப ஒட்டிட்டு இரு, நான் வந்து பாத்துக்கிறேன். அப்போ ஓகே. அப்புறம் டாக்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன? அடுத்து என்ன படிக்கலாம்னா? நோ டாக்டர், இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்ல. இப்போ நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா ட்ரெஸ், இது கரெக்டா எனக்கு அளவெடுத்து எடுத்த மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ் யாரோடது? உங்க வைஃபோடதா? உனக்கு கரெக்டா இருக்குல்ல? இருக்கு, அதான் கேக்குறேன். கம்ஃபர்ட்டா இருக்கா? இருக்கு டாக்டர், எனக்குன்னே அளவெடுத்து வாங்கின மாதிரி இருக்கு. ரைட், அப்ப யூஸ் பண்ணிக்கோ. யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் கேக்குறேன், இது யாரோடது? உங்க வைஃபோடதா? உனக்கு வசதியா இருக்குல்ல, போட்டுக்கோ. அதுக்கு மேல எந்த கேள்வியும் என்ன கேட்கக்கூடாது. கேட்கறதா இருந்தா உன் வீட்டை பார்த்து கிளம்பி போயிரு, அதானே? தட்ஸ் குட். டோர் லாக் பண்ணிக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே. ஆனாலும் டாக்டர் இளஞ்சூரியன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சொல்லுங்க சார், வர சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. தம்பி, நீங்க ஒரு டாக்டர், அதுலயும் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், ஒரு பொறுப்பான உத்தியோகத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருக்கான். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் பொண்ணு பிடிவாதம் பிடிச்சான்னா அதை மாற்றிக்கிட மாட்டா. அவளை அப்படி நான் செல்லமாகவே வளர்த்துட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் கழிச்சு பிறந்த புள்ள, அதனால ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். அவள் கேட்டு எதையும் இல்லைன்னு நான் சொன்னதில்லை. அவள் மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவும் நான் பேசினதும் கிடையாது. அவள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தே பழகிட்டதுனாலயோ என்னமோ அவள் எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிறா. இப்போ உங்கள் கூட வந்து இருக்கிறேன்னு சொல்கிறது, அதுதான் சொல்ல வரேன். சரி, இப்போ என்ன எதுக்கு வர சொன்னீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு கோவம் இருக்கும், உங்கள் கோவம் நியாயமானது தான் தம்பி. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலையையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். அதான் இப்போ என் பொண்ணு உங்கள் கூட இருக்கா, நீங்கள் வேற வெளியூர் போக போகிறேன்னு சொல்கிறீங்க. போய் தான் ஆகணுமா? இது முன்னாடியே பிளான் பண்ணுது சார், நான் போய் தான் ஆகணும். அது எந்த ஊருக்கு போக போகிறீங்க? அட்ரஸ் அனுப்புகிறேன். எதுக்கு வர சொன்னீங்க? அதான் தம்பி, என் பொண்ணு சார், நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ தெரியாது, ஆனால் நான் என்னை பற்றி கிளியராக சொல்லிடுறேன். உங்கள் பொண்ணை திரும்ப பத்திரமா உங்ககிட்ட உங்கள் பொண்ணாவே ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை கேட்குற நிலைமையில உங்கள் பொண்ணு இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ள உங்கள் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். தம்பி, உங்களை நம்பலாமா?
தம்பி தம்பி தப்புதான் தம்பி. நீங்க இது வரைக்கும் என் நம்பிக்கைக்கு உரிய விதமா தான் நடந்திருக்கீங்க. நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உங்ககிட்ட சொன்ன வார்த்தையை மீறி இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை சார். இது வரைக்குமே பண்ணதில்லைன்னா இனிமேலும் பண்ண மாட்டேன். பண்ற நிலைமையிலையும் நான் இல்லை. மன்னிச்சிருங்க தம்பி. ஒரு டாக்டருங்கிற முறையில தான் உங்க பொண்ணு நான் என் கூட கூட்டிட்டு போறேன். சொன்ன மாதிரியே 3 மாசத்துல உங்க பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரிங்க தம்பி. எப்போ கிளம்புறீங்க? இப்போ போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரிங்க தம்பி, பத்திரமா பார்த்துக்கோங்க. நானும் என் வீட்டு சைடில் பாப்பா படிக்கிறதுக்கு வெளியூர் போயிருக்குன்னு சொல்கிறேன். ம், கிளம்புறேன் சார்.